ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுது சந்தோஷம் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். சந்தோஷம் எங்கே இருக்குங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு விதங்களில் கூட நம்ம சொல்லுவோம். சந்தோஷம் எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருப்போம். எனக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியே ஊருக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி சந்தோஷங்களில் பகிர்ந்து கொள்ளும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமாங்க. கடவுளுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா நம்ம எங்கே போய் வெளியே தேடினாலும் அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் கிடைக்காது. பழைய ஏற்பாட்டை நாங்கள் வாசித்து பார்த்து கொண்டே நான் வரும்பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் பாருங்கள், சந்தோஷம் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா பலியிடுவாங்க. யோபு புத்தகத்தில் கூட வருகிறது. பலியிடும்போது பாருங்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் கூப்பிட்டு அடிக்கிறதும் புசிக்கிறதும் சாப்பிட்றதும் பலியிடுறதுமா அவங்க சந்தோஷப்படுவாங்க. குடிக்கிறதுனாலையும் புசிக்கிறதுனாலையும் அவங்க சந்தோஷப்படுறது அங்கே நம்ம பார்க்குறோம். தாவீதை பாருங்க, தாவீதை பார்க்கும்போது அங்கே சந்தோஷம் எங்கன்னா இசைக்கருவிகளை வைத்து தேவனை ஆராதிக்கும் போது பாடலை பாடும் பொழுது அங்கு தாவீதுக்கு சந்தோஷம். தேவனை பார்க்கும் பொழுது தேவனுக்கு எதில் சந்தோஷம் நினைக்கிறீங்க? தேவனுக்கு பாருங்க, நம்ம மீது தாங்க சந்தோஷமே. 99 ஆடுகள் ரட்சிக்கப்பட்ட ஆடுகளை விட பாவியான ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படும் என்று அங்கு வருகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பாவியான ஒரு மனுஷன் பாருங்க கடவுள்கிட்ட மனம் திரும்பி வரும்பொழுது கடவுள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். இப்படி சந்தோஷம் எங்கன்னு வாசிச்சுக்கிட்டே போனால் நம்ம சைடில் பார்க்கும்போது நம்ம சந்தோஷம்லாம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆனால் தேவன் சந்தோஷம் பாருங்கள் நம்ம மீது மட்டும்தாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா கர்த்தருக்குள் சந்தோஷம் என்று வருகிறது. கர்த்தருக்குள் அப்படின்னா கடவுள் சொன்னதை செய்யும் பொழுது தாங்க நமக்கு சந்தோஷம். அதனால தான் பாருங்கள், சில கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது சந்தோஷம் நிறைவாக இருக்கும். என்ன கட்டளை கொடுக்கிறார்? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதே என்னுடைய கற்பனையாகும்னு சொல்கிறார் யோவானில். அப்போது ஒருவர் அன்பாய் இருந்துட்டாவே பாருங்க சந்தோஷம் நமக்கு மிகுதியாகவே இருக்கும். சந்தோஷம் எதில் இருக்குது? கடவுள் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையே நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்க. கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது தான் அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தங்களும் சரி, அந்த வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிற ரகசியங்களும் நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமா? உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் முதல்ல சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்கள் வேலை ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக இருக்க உதவுங்க. உங்கள் பிள்ளையின் இடத்துல சந்தோஷமாக இருக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள்கிட்ட நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நமக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்குங்க. நம்ம சந்தோஷத்தை எங்கே போய் தேடுறோன்னா வெளியே போய் தேடுறோம். ஆனால் கடவுள் பாருங்கள், அவருக்குள் தான் சந்தோஷம் இருக்குது, அவர் வார்த்தைக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குன்னு இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஒருவரில் ஒருவர் நம்ம அன்பாய் இருந்து பாருங்க அவருடைய சந்தோஷத்தை நம்முடைய சந்தோஷமாக இன்னைக்கு மாற்ற போகிறோம். அதற்கான ஜெபத்தை இப்பொழுது நாம் ஏறெடுக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். எப்பொழுதும் வேதத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவரே அதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்று. கர்த்தருக்குள்ளே நாங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கிறது? சந்தோஷமே இல்லாமல் தான் நாங்கள் ஆலயத்திற்கு செல்லுகிறோம். அங்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்?
கவலைகள் நிறைந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய இருதயத்தில்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஆனால் என் தேவன் நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தருக்குள் சந்தோஷம் என்றால் கர்த்தர் சொன்ன சொல்லுக்குள் தான் நீங்கள் ஆண்டவரே அந்த இடத்துல சந்தோஷத்தை வச்சுருக்கீங்க. கர்த்தர் ஆண்டவரே அந்த வார்த்தைக்குள் நீ சந்தோஷத்தை வைத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தும் போது செயல்படுத்தும் பொழுது சந்தோஷம் எங்களுக்கு நிறைவான ஆண்டவரே சந்தோஷத்தை வைத்திருக்கிறீர். உம்முடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய கட்டளைக்கு கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒருவரில் ஒருவர் நாங்கள் அன்பாய் இருக்கும் பொழுது சந்தோஷம் அங்கே இருக்கும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற ஆவி என் தேவன் நீர் கொடுத்து இந்த நாட்களில் சந்தோஷத்தின் அபிஷேகத்தை என் ஜனங்களுக்கு நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தருடைய சிரசின் மேலும் உம்முடைய ஆனந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் என் தேவன் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அபிஷேகம் என்னும் தைலத்தினால் நிரப்பி அவருடைய மன மகிழ்ச்சியை இந்த நாட்களிலிருந்து நீர் ஆண்டவரே துவங்கி வைக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.